அதனால கணவன் மனைவி உங்களுடைய வாக்குவாதம் வரும்போது அவங்களுடைய ஸ்பிரிச்சுவலை சொல்லி அவங்கள அட்டாக் பண்ணாதீங்க. அது ரொம்ப தவறு. அவங்க ஸ்பிரிச்சுவலை சொல்லி நீங்க அட்டாக் பண்ணினீங்கன்னா அவங்க அந்த ஸ்பிரிச்சுவலை குறைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பரவாயில்லையா? அவங்க சரி நீங்க ஜெபம் பண்ணி நீ ஜெபம் பண்ணி என்னத்தை பெருசா கண்ட, ஜெபம் பண்ணி உனக்கு குணமே மாறல அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்க வீட்டில் ஜெபம் பண்றதை குறைச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு போதுமா? வெற்றி அடையுமா? இல்லை. அப்படி ஸ்பிரிச்சுவலை வச்சு யாரையுமே நம்ம கணக்கு தீர்க்கக்கூடாது. நீ என்ன சர்ச்சில் அப்படியெல்லாம் இருக்கிற, ஆனால் இப்படி பண்ற, நீ இப்படியெல்லாம் இருக்கிற, இப்படி பண்ற. அவங்க ஸ்பிரிச்சுவலாக அந்த அளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு விதத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறாங்க. ஆனா சில பலவீனங்கள் அவங்களுக்கு முன்பாக நிற்கிறது. அதனால நீ இவ்வளோ ஜெபம் பண்றிய, அதனால நீ இதுலயும் மாறிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு என்கரேஜ் பண்ணா பரவாயில்ல. ஆனா நீ ஜெபம் பண்ற, நீ நல்லா இல்லை. அதனால இன்று ஒருவேளை இந்த ஜெபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் ஆவிக்குரிய வாழ்க்கையை சொல்லி கிண்டல் பண்ணி ஆவிக்குரிய வாழ்க்கையை சொல்லி அவங்களுடைய மனசை உடைச்சிருந்தா தயவு செய்து இன்றையோடு அதை நிறுத்திடுங்க. அவங்க ஊழியம் செய்கிறத வச்சு, அவங்க ஜெபம் பண்றதை வச்சு, அவங்க சர்ச்சில் ஊழியம் செய்கிறத வச்சு ஒரு நாள்